இடம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி தேசிங். அரசியல் களத்துல நடக்கிற பல விஷயங்களை ரொம்ப தெளிவா தினமும் பேசிட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம கூட இன்னைக்கு பேசிக்கிறதுக்கு அட்வொகேட் நெல்சன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் ப்ரோ. வணக்கம். ஓகே. இப்போ இதுக்கு முன்னாடி டிவிகேவுடைய மாநாடு நடந்துச்சு. அதை பத்தி நம்ம சேனல்ல ரொம்பவே தெளிவா பேசியிருந்தோம். டெய்லியுமே ஒரு அப்டேட் கொடுத்திருந்தோம். ஆக்சுவலா அந்த டிவிகே மாநாட்டுல விஜய் அவர்கள் பேசின விஷயம் எந்த அளவுக்கு பாசிட்டிவா போச்சு, எந்த அளவுக்கு நெகட்டிவா போச்சு, அந்த மாதிரி ஒரு டாபிக்ஸ்லாம் போயிட்டு இருந்து. ஆக்சுவலா நீங்க எப்படி நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி அவர் பேசின விஷயங்கள்? இல்லை, அதாவது உண்மையிலேயே அது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு மாநாடாக இருந்துச்சான்னு கேட்டால், டு பி ஃப்ராங்காக பேசணும்னா இல்லை. எக்ஸ்பெக்டேஷன்ஸுங்கிறது வந்து மிகப்பெரிய லெவலில் இருந்துச்சு. உண்மையிலே வந்து அந்த விக்ரவாண்டி மாநாடை தாண்டி இந்த மாநாட்டிலே வந்து லைக் பெரிய லெவலில் கொஞ்சம் இஷ்யூஸ் எடுத்து பேசுவார். ஏன்னா லட்டு மாதிரி கிடச்ச விஷயங்கள் வந்து தூய்மை பணியாளர்களோட இஷ்யூ இருக்குது, அஜித்குமார் அவரோட பிரச்சனை இருக்குது. இது மாதிரி இஷ்யூஸ் வந்து லட்டு மாதிரி அவருக்கு அந்த டைமில் தூக்கி கொடுத்துச்சு. இப்போ இந்த மாநாடு நடக்கிற டைம்லேயே ஒரு 1 வீக் முன்னாடி வரைக்கும் அந்த பிரச்சனை போயிட்டு இருந்த இஷ்யூ நம்ம தமிழ்நாட்டில். ஸோ அதை எடுத்து பேசியிருக்கலாம், தமிழக மக்களோட விஷயங்களை இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கலாங்கிறது தான் ஒரு விஷயமா நான் பார்த்தேன், எதிர்பார்த்த ஒரு விஷயம். ஆனால் ஒரு ஷார்ட் பீரியடிங்க, இதுக்கு முன்னாடி ஒரு 45 நிமிஷம் ஒரு பேசியிருந்தாங்க விக்ரவாண்டி மாநாட்டை பொறுத்த மட்டும். ஆனால் இதில் வந்து ஒரு 33 நிமிஷம் பேசினதும் அதோட ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜாக தான் பார்க்குறேன். ஐ மீன் வந்து லைக் எக்ஸாம்பிளுக்கு அந்த மாநாட்டில் வந்து ஃபாசிசமா, பிஜேபி ஃபாசிசமும் இங்கே வந்து மன்னராட்சி அப்படிங்கிறத வந்து கலாய்ச்சிருக்காங்க. இந்த மாநாட்டில் வந்து லைக் வந்து நீங்கள் பாய்சனா அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து அந்த வேர்ட்ஸை மட்டும்தான் ட்விஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்களே தவிர அதை தாண்டி வந்து எதையுமே லைக் எப்படின்னா ஒரு இப்போ மேலோட்டமாக தான் இருந்துச்சு. இன்டெப்த்தாக வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து ஒரு பிரதமராக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு கமிட்டி இருக்குது, மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, மெம்பர் கவுன்சில்ஸ் எல்லாருமே இருக்காங்க. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து தான் ஒவ்வொரு தீர்மானங்களை போட்டு நீட்டு முதல் எல்லா தீர்மானங்களையும் கொண்டு வந்து சிஏ கொண்டு வந்தீங்க, நீட்டை கொண்டு வந்தீங்க, மக்களுக்கு என்னென்ன எதிராக இருக்கிறதோ என்னத்தையும் நீங்கள் தான் கொண்டு வரீங்க. நான் வந்து ஒரு ஒரு நடிகராக இருக்கேன், ஒரு மாநாடை போட்டு ஒரு 5 லட்சம் பேரை கூட்டிகிட்டு நீங்கள் அதை கேன்சல் பண்ணி விட்ருங்க, நீட்டை கேன்சல் பண்ணிடுங்க, அது ஒரே ஒரு வாட்டி பிஎம் சார் நீட்டை கேன்சல் பண்ணிடுங்க, கச்சத்தீவை திருப்பி கொடுத்துருங்க அப்படிங்கிறது வந்து அது அழுத்தமா இல்லை மேலோட்டமாக பேசிட்டு போகிறதாங்கிறதான் ஒரு கேள்வி. நான் ஒரு அழுத்தம் வைக்கிறேன், நான் வந்து நீங்கள் பண்ணாத பட்சத்தில் நான் ஒரு என்னோட தொண்டர்கள் எல்லாத்தையும், ரசிகர்கள் பட்டாளத்தையும், அந்த கட்சி நிர்வாகிகள் எல்லாத்தையுமே கூட்டி ஒன்று சேர்த்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நான் தொடங்க போகிறேன், இத்தனாம் தேதி இந்த இடத்துல நான் பண்ண போகிறேன், மெரினா போராட்டம் மாதிரி ஒன்று வெடிக்க போகுதுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு எஃபெக்ட் இருக்கும். பிரதமர் வந்து அதுக்கு ஒரு முயற்சி எடுப்பார். சரி, ஓகே, சிஎம்ஓ சரி அதுக்கான ஒரு முயற்சி எடுக்கணும், நம்ம வந்து அழுத்தம் கொடுக்கணும். விஜய் அவர்கள் வந்து ஒரு மாநாடை ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும்ங்கிறதுனால கண்டிப்பாக அதை ஒரு பரிசீலனை பண்ணுவாங்க. இல்லாத பட்சத்தில் அது எப்படி வந்து எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கச்சத்தீவை இத்தனை வருஷமா எல்லா தலைவர்களும் சொல்கிறாங்க, சொல்லியும் அதில் எந்த ஒரு பாசிட்டிவாக எந்த ஒரு ஸ்டெப்ஸும் எடுக்காத பட்சத்தில் ஒரு நடிகர் வந்து இன்னைக்கு வந்து கொடுத்துருங்க, இதை அவங்களுக்கு கொடுத்துருங்க, இதை இவங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்கிறது எப்படி அது ஒரு பாசிபிலிட்டியாக இருக்கும்? இதே தானே அப்போ சீமான் பேசிகிட்டு இருக்காரு, இதை விட வீரியமாக அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா நான் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டை ரத்து, இவங்க 7 பேரையும் விடுதலை பண்ணிடுவேன். ஆக்சுவலாக இப்போ விடுதலை பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் முன்னே பேசிகிட்டு இருந்தது விடுதலை பண்ணிடுவேன் என்னென்னு எல்லாம் பேசியிருந்தார். ஆனால் அவர் பேசினது அது கொஞ்சம் வீரியமாக இருந்துச்சு, தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தார், போராட்டம் பண்ணார், எல்லாம் பண்ணார். ஆனால் இவங்க பேசினதுக்கும் அது நடைமுறைக்கு சாத்தியமானு கேட்டால் அதுதான் ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அதுவும் ஸ்கிரிப்டடாக இருக்கும்போது தான் டோட்டலாக உடையுது. ஏன்னா இப்போ நான் என்ன யோசிச்சிருந்தேன்னா, சரி ஓகே, விஜய் அவர்கள் பேசியிருக்காரு, கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக ஆக்ரோஷமாக பேசியிருக்காருன்னு நம்ம நினச்சா கூட திடீர்னு ஒரு புகைப்படம் வருது, கம்ப்ளீட் ஸ்கிரிப்டட். இப்போ 5 லட்சம் பேர் அங்கேருந்து மாநாட்டில் மக்கள் இருந்து பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் பேப்பரை வச்சு படிக்கிறேன்னா ஸ்டாலின் அவர்களுக்கும் விஜய்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அவராச்சும் ஒரு சின்ன ஒரு துண்டு சீட்டு தான், ஒரு சின்ன துண்டு சீட்டில் ஹின்ஸை மட்டும் எழுதி கொடுப்பாங்க, அதை பேசுகிறார், அவ்வளோதான். இன்ச் பை இன்ச்சாக இந்த இடத்துல நீங்கள் எங்கே பார்க்கணும், ரைட்டில் பார்க்கணும், லெஃப்டில் பார்க்கணும், இந்த இடத்துல நீங்கள் வந்து விஜய்ன்னு சொல்லணும், உங்கள் பேரை குறிப்பிடணும்னு சொல்கிறது உண்மையில் நான் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு தலைவராக நான் ஒருத்தரை எதிர்பார்க்குறது வந்து அதில் உடையதில்லை. உண்மையிலே நான் வந்து அந்த கட்சியில் இருந்தேன் ஆரம்பத்தில், விஜய் கட்சியில இருந்து நான் ஒரு அடிப்பட்ட தொண்டனாக இருந்து அந்த கட்சியில் பயணம் பண்ணி நம்மளும் வந்து ஏதாவது அதில் ஒரு வாய்ஸாக இருக்கணும்னால தான் நம்ம அந்த கட்சியில் பயணம் பண்ணணும்னு இருந்தோம். ஏன்னா மாற்றம்னு ஒன்று நம்ம தமிழக மக்களுக்கு வேணும். ஸோ ஒரு மாற்றத்துக்காக வரக்கூடிய ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஆக்ரோஷமான ஒரு தலைவராக இவர் வருவாருன்னு சொல்லி விக்கிரவாண்டி மாநாடை அன்னைக்கு நைட்டு நான் பார்த்ததுக்கு அப்புறமா தான் நான் ஒரு முடிவு எடுக்கிறேன்.
40 நிமிஷம் வேற மாதிரி பேசிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு 23 வயசாக இருக்கிறன்னா மெச்சூர்டாக இருக்கிற கொஞ்சம் ஏதோ மெச்சூர்டாக இருக்கும் நம்மளே இப்படி யோசிக்கும் போது நம்மள மாதிரி எத்தனை பேர் யோசிச்சிருப்பாங்க, லட்சம் பேர் அந்த மாநாட்டை பார்த்துருப்பாங்க, எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க சரி ஓகே நம்ம இந்த வாட்டி விஜயை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கு அடுத்தது கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 1 வருஷத்துல விஜய் அவர்கள் பரந்தூர் போராட்டம், இந்த மக்களுடைய யாரு அஜித்குமார் அவரோட வீட்டில் போய் சந்திச்சாரு. அதுக்கு அடுத்தது இவங்க தூய்மை பணியாளர்களை நேராக வீட்டுக்கு பரந்தூர் கூப்பிட்டு வந்து குறைகளை கேட்டு அறிஞ்சாரு. அதுக்கடுத்து இந்த வெள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து இது பண்ணாரு, இழப்பீடை கொடுத்தாரு. இதெல்லாம் பண்ணார். ஓகே, அதை ஃபாலோ அப் பண்ணணும்ல. இப்போ ஒரு தலைவரை இருந்தால் எப்படி பண்ணணும்? இப்போ சரி ஓகே, நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கேன், நீங்கள் எனக்கு கிளைண்டாக வரீங்க, நீங்கள் எனக்கு கேஸ் கொடுத்துட்டீங்க, அந்த கேஸுக்கு வந்து நான் தான் எல்லாம் நடத்துகிறேன், ஹியரிங் போகிறேன், எல்லாமே அட்டன் பண்ணுறேன், எல்லாம் ஓகே. கேஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்து எதிராக வந்துருச்சு, நெகட்டிவாக வந்துருச்சு ஜட்மெண்ட். அப்போ நான் என்ன பண்ணணும்? அந்த ஜட்மெண்ட் நெகட்டிவாக வந்தால் கூட நான் திருப்பி மேல்முறையீடு போகணும், திருப்பி ஃபைல் பண்ணி மேல்முறையீடு போய் இப்போ உச்சநீதிமன்றத்துக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ நான் போய் வந்து உங்களுக்கு வந்து வழக்கை நான் வாதாடி உங்களுக்கு ஜெயித்து கொடுக்கணும். அஸ் அட்வொகேட்டாக நான் அதை தான் பண்ணணும். ஆனால் ஒரு அரசியல்வாதியாக என்ன பண்ணணும்? ஒரு மக்களோட பிரச்சனையை கையில் எடுக்கிறாருன்னா ஜஸ்ட்டு ஒரு மேலோட்டமாக பேசினது மட்டும் இல்லாமல் அது வந்து நெகட்டிவாக மாறிடுச்சு, கோர்ட் வந்து எதிராக தீர்ப்பு கொடுத்துருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதை வந்து இதை கொஞ்சம் கருத்தில் கொண்டு இதுக்கு அடுத்தது ஒரு போராட்டத்தை அறிவிச்சு இந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை இன்னும் வீரியமாக கொண்டு போய் சேர்த்துருக்கோம். அப்படி இல்லாத பட்சத்தில் இங்கே ஒரு பிம்பம் உடையுது, அடுத்த மாநாட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இங்கேயாவது பேசுவார் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கும்போது அங்கேயே ஸ்கிரிப்டன் இருக்கும்போது அப்போ எப்படி நம்ம அவரை ஏற்றுக்க முடியுங்கிறது தான் என்னோட கேள்வி. எனக்கு இன்றைக்கும் சொல்கிறேன், விஜய் அவர்கள் வரணும், வந்தாலும் கூட்டணி இல்லாத பட்சத்தில் அவரால் ஜெயிக்க முடியாது. ஒரு கூட்டணியில் வரணும், கூட்டணியில் வந்தால் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுங்கிறது தான் என்னோட விருப்பம். அப்படி வர்றது பட்சத்தில் இவர் இன்னும் வீரியப்படுத்தணும், ஸ்கிரிப்டட் இல்லாமல் தன்னை மோல்டு பண்ணணும். ஏன்னா ஸ்டாலின் இவருக்கு அண்ணன் மாதிரி இருக்கார், இவரோட அவர் ஓகே. ஐ மீன் சொல்கிறது வந்து ஸ்பீச்சில் சொல்கிறேன், ஹிண்ட் ஒரே ஒரு பேப்பரில் ஹிண்ட்ஸ் வச்சு பேசிட்டு போயிடுறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இன்ச்சு பை இன்ச்சாக இருக்குது. அது வந்து எப்படின்னா ஆக்சுவலாக அதை எப்படி கேப்சர் பண்ணியிருக்காங்கன்னா உள்ள ட்ரோனை விட்டாங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து ட்ரோன்ஸ் எதுவுமே கேமராஸ் எதுவுமே அலோடுக்கு உள்ள கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் நியூஸ் சேனல் ஒருத்தர் உள்ள ட்ரோனை விட்டு தான் அதை அப்படி கேப்சர் பண்ணிட்டான். அப்படி கேப்சர் பண்ணனால ஒரு பெரிய ஒரு பிம்பம் உடஞ்சிருச்சுல விஜய் அவர்கள் மேலே இருந்த ஒரு டோட்டல் பிம்பம். என்னன்னா அவர் ஆக்ரோஷமாக பேசிட்டார், என்னதான் பேசாமல் இருந்தாலும் மக்களோட இஷ்யூ பேசாமல் இருந்தாலும் இவ்வளோ தூரம் பேசியிருக்காரேப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஸ்கிரிப்டட்னு இருக்கும்போது படத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? ஆக்சுவலாக நீங்கள் சொன்னது வந்து தனிப்பட்ட நபராக பார்க்கும்போது டிசப்பாயிண்ட் ஆகும். நம்ம ஒரு விஷயம் யோசிச்சு வச்சிருப்போம், ஒரு விஷயம் பண்ணும்போது. பட் ஸ்டில் அங்கே இருக்க தொண்டர்கள் இப்போ வந்துட்டு ஃபேன்ஸ், அப்போ தொண்டர்கள், அப்போ ஃபேன்ஸ், இப்போ தொண்டர்கள், அவங்களாம் வந்துட்டு விஜய் பார்த்தாலே போதும், விஜய் வந்தாலே போதும் அப்படின்ற ஒரு இதுல தான் இருக்கு, மென்டாலிட்டியில தான் இருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அது எப்படி அரசியல் தலைவராக ஆக முடியும்? ஆனா ஸ்டில் அவங்க அப்படிதானே இருக்காங்க, பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில தான் இருக்காங்க. அதனால தான் சொல்றேன், அதுக்கு ஸ்டாலின் அவர்களே பரவாயில்ல. ஓகே, இல்ல எனக்கு இப்போ என்னன்னா இந்த பக்கம் யார் இருக்கா, விஜய் அவர்கள் இருக்காங்க, இந்த பக்கம் ஸ்டாலின், இந்த பக்கம் எடப்பாடி அவர்கள், அண்ணாமலை இருக்காங்க, சீமான் அவர்கள் இருக்காங்க. இதுல யார் வீரியமான தலைவர்னு நினைக்கிறீங்க? நான் கண்ணை முடிச்சுட்டு சீமான சொல்வேன், நல்லா பேசுறாரு, நல்லா மக்களுக்காக இருக்காரு, இஷ்யூஸை பேசுறாரு அப்படின்னு. இதுல யார் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க? இந்த தலைவர்களை யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இவரை பொறுத்த மட்டும் யங்ஸ்டர்ஸை கவர் பண்றாங்க, எல்லாம் இது பண்றாங்க. ஸோ நாளைக்கு வந்து இது யாரோட ஓட்டை கவரும்னு நினைக்கிறீங்க? யங்ஸ்டர்ஸோட ஓட்டு கவரும் இல்லை. அப்போ யங்ஸ்டர்ஸோட ஓட்டு எல்லாமே அந்த பக்கம் போகும்போது இந்த ஓட்டு எங்கே விழுறதா இருந்துச்சு? நாம் தமிழர் கட்சிக்கு, பிஜேபிக்கு, 2 பேருக்கும் விழுறதா இருந்துச்சு. அப்போது ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு விழக்கூடிய வாக்குகள் எல்லாரும் எங்கே போகுது? ஏன்னா அண்ணாமலை இங்கே இல்லை, ப்ரெசன்ஸில் இல்லை. ஸோ அண்ணாமலை நம்பி தான் யங்ஸ்டர்ஸ் உள்ள நல்லா வந்தாங்க. இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள், அங்கே இருந்து பாதி வாக்குகள் தமிழ் தேசிய கோர் வாக்காளர்கள் வரமாட்டாங்க, அதை தாண்டி அவரோட பேச்சை ஈர்த்து கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, அவங்க இந்த பக்கம் வராங்கன்னா இவங்க திமுகவுக்கு போட மாட்டாங்க, விஜய்க்கு அவர்களுக்கு வந்துடுவாங்க. ஒரு மாற்றத்துக்கு வேண்டி இவரை போடலாம் அப்படின்னு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இது யாரோட வாக்கு பிடிக்குது? திமுகலேருந்து கொஞ்சம் வாக்குகள் தான் வரும், ஊறி போய் கடைசி வரைக்கும் இன்ப நீதி வரைக்கும் நான் அங்கே தான் போடுவேங்கிறவங்க அங்கே தான் போடுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அது யாருக்கு சாதகமாக போகும்? ஸ்டாலின் அவர்களுக்கா விஜய்க்கா? ஸ்டாலின் அவர்களுக்கு தான் சாதகமாக போகும். அப்படிங்கிற பட்சத்தில் இவரை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இவர் பேசுகிறாரா, இல்லை வந்து ஸ்டாலினை ஜெயிக்க வைக்கிறதுக்கு பேசுகிறாராங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து பணத்தை கொடுத்து படத்தில் நடித்தா அவனை 100 கோடி தான், நான் இங்கே லட்சம் கோடி சம்பாரிச்சு வச்சுருக்கேன், நீ ஒரு 1000 கோடி ரூபாய் வச்சுக்கோ, ஒரு வருஷம் படத்தில் நடிக்காத, ஒரு 1000 கோடி ரூபாய் வச்சுட்டு நீ என்ன பண்ணிடு, இந்த மாதிரி 4 மாநாடை போட்டுக்கோ, மாநாடை போட்டு நீ வந்து மக்களை கூட்டி உன் ரசிகர்களை வச்சு எதிர் கட்சிகளுக்கு உள்ள வேண்டிய வாக்குகள் எல்லாத்தையும் பிரிச்சுக்கோ.
பிரிச்சுட்டு நான் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை இவங்க தேடி தேடி கட்டமைச்சு வச்சுருக்காங்க திரு விஜய் அவர்கள். அப்படி தான் நான் என்னோட பார்வையில் பார்க்குறேன். ஆனால் அது இல்லாமல் அந்த கட்டமைப்பு உடையணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சராக இல்லை துணை முதலமைச்சராக வந்தால் மட்டும்தான் இந்த கட்டமைப்பு உடைஞ்சு நீங்கள் ஒரு தலைவராக வளர முடியும். இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி வாக்கு பிரிக்கிற விஷயத்தில் ஈடுபட்டாலும் சரி, இல்லை வந்து யங்ஸ்டர்ஸோட வாக்கை நம்ம ஈர்த்து கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணிடலாம், அது மூலமாக ஆளுங்கட்சி ஜெயிக்க வச்சிடலாங்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அப்படி பண்ணால் உங்கள் மேலே உள்ள இமேஜ் தான் உடையும். இப்போ உடஞ்சிட்டு இருக்கிற விஷயம் இன்னும் வெயிட்டாக உடையும். இப்போ இந்த மாநாட்டுக்கு அப்புறம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பேசப்படுது. இன்ஃப்ளூயன்சர் ஆகட்டும், இல்லை வந்துட்டு செலிபிரிட்டிஸ் ஆகட்டும். டைரக்டர் அமீர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, இப்போ வந்து நான் டிஎம்கேக்கு தான் சப்போர்ட் பண்ண நினைக்கிறேன், டிஎம்கேக்கு தான் ஆதரவு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. லட்சுமி ராமகிருஷ்ணன் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஸ்டாலினுக்கும் டிஎம்கேக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்னதான் வந்துட்டு வாரிசு அரசியல் அப்படின்னு சொன்னாலுமே அதுதான் வந்து ரொம்ப நாளாக ட்ரைனிங் எடுத்த ஒரு அரசியல், அதை எப்படி நீங்கள் நம்பாமல் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விலாம் வந்திருக்கு. இப்போது நான் சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன். அண்ணாமலை அவர்களோட அப்பா வந்து முதலமைச்சர் கிடையாது, தாத்தா முதலமைச்சர் கிடையாது. அப்போ அவங்க எப்படி ட்ரைனிங் எடுத்து அரசியலில் வந்து இந்த அளவு பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட ஷார்ட் பீரியட் ஒரு 4 வருஷத்தில் ஒரு தலைவராக வளர்ந்து எதிர்கட்சி தலைவர் இன்னொரு எதிர்கட்சியாக இருக்கிற பிஜேபியோட மாநில தலைவராக வந்து இந்த அளவு பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த கட்சியோட பேஸை வளர்த்துருக்காங்கன்னா அது திறமையா? இல்லை வந்து ஒரு அப்பா முதலமைச்சர், தாத்தா முதலமைச்சர், அதுக்கு அடுத்தது நான் வந்து துணை முதலமைச்சர், நான் வந்து அது திறமையா? இன்னொரு பக்கம் ஒருத்தர் கிளை செயலாளராக இருந்து மாவட்ட செயலாளராக வந்து எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி அமைச்சராகி பல வருஷம் அந்த கட்சியில் இருந்து முதுகில் குத்தியோ தவிழ்ந்தோ ஏதோ ஒன்று பண்ணி அதுவும் திறமை தான். நீங்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களை வச்சு 69 நீங்கள் ஆட்சி பிடிச்சிங்கன்னா இவர் பண்ணதும் திறமை தானே. 2016 இவங்க வந்து தவிழ்ந்து வந்துட்டாங்க, சசிகலாவை முதுகில் குட்டி வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் அவர் திறமையில தான் வந்திருக்காரு. அதுவும் ஒரு நாசுக்கான ஒரு தந்திரம் தான், அது அவரோட திறமை. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் திறமையில வரும்போது அப்போது இந்த பக்கம் தான் திறமை இருக்குன்னா அது பொம்மை. ஆக்சுவலாக ஸ்டாலின் அவர்களை வந்து இப்போ கூட உதயநிதி அவர்கள் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க பட்சத்தில் யார் உண்மையில ரூல் பண்ணிட்டு இருக்கா? ஸ்டாலின் அவர்கள் தான் ரூல் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பக்கம் கூலி தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணும்போது அந்த பக்கம் கூலிகளுக்கு எதிராக இருக்கிற கூலி படத்துக்கு போய் இவர் ஆதரவு கொடுக்க மாட்டார்ல. அந்த படத்தில் எல்லாத்தையும் சுட்டுக் கொள்றாங்க, என் கூலியை மட்டும் கை வைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே என்ன ட்ரக்ஸை பயங்கரமாக அவன் ப்ரொமோட் பண்ணிருக்கான். அந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிராண்டை அவன் ப்ரொமோட் பண்ணுறான் அந்த படத்து மூலமாக. ஒன்றுத்துக்காக பீடி அவன் அந்த படத்து மூலமாக ப்ரொமோட் பண்ணுறான். இந்த அளவு பண்ணும்போது இவரை வந்து மக்கள் கெட்டு குட்டிச்சோறு ஆகிறதுக்கான விஷயங்களை ப்ரொமோட் பண்ணிட்டு கூலிகளை சுடக்கூடாதுன்னா ஆப்போசிட்டில் சுட்டு கொண்டவனும் கூலி தான். அதாவது அந்த படத்தில் ஒரு சீன் பார்த்துருப்பீங்க. அதாவது என்னன்னா அந்த மலையாள ஆக்டரோட அவங்க கீழே அந்த ஷிப்பில் அங்கே வந்து துறைமுகத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க கூலிகள் தான். யாருமே விருப்பப்பட்டு உங்ககிட்ட வேலை பார்க்கணும்னு வரல, பணத்துக்கு கஷ்டம் அதனால உங்ககிட்ட வேலை பார்க்கணும்னு வர்றாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களே சுட்டு தான் கொள்றாங்க, அவங்களும் கூலி தானே. உங்கள் கீழே இருக்கிறவங்களும் உனக்கு பணத்துக்காக தான் நிற்கிறான், அவனும் கூலி தானே. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கூலி தொழிலாளிங்க போராட்டம் பண்ணுறாங்க, அப்படி ஒரு படத்தை பார்த்துட்டு சரக்கு அப்புறம் நீங்களும் சரக்கு தான் விற்கிறீங்க, அவங்களும் சரக்கு தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க, அந்த சரக்கு நீங்கள் கடையில் வச்சு விற்கிறீங்க. அவர் வந்து நீங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான தலைவர் நீங்கள் சொல்லி அவர் தான் நல்ல திறமையானவர், அவருக்கு தான் நாங்கள் வாக்களிக்க போகிறோம்னா எல்லாம் ஸ்ட்ராட்டஜி தான். நீங்கள் பணத்துக்காக, சான்ஸுக்காக, அடுத்த பட வாய்ப்புக்காக, அடுத்த ஷோவுக்காக கலைஞர் டிவியில் இதே மாதிரி எப்படி சொல்வதெல்லாம் உண்மையில் நடித்தாங்களோ அது கலைஞர் டிவியில் வாய்ப்பு கொடுத்தாங்களோ அதே மாதிரி அவங்க அடுத்த வாய்ப்புக்காக பேசுகிறாங்க, அவ்வளோதான். அவங்களோட செல்ஃபிஷ் சுயநலம், அதை நம்ம கிட்ட சொல்லி இல்லை, அவங்க தொழில், அவங்க அதை வச்சு தான் வியாபாரம் பண்ணுறாங்க, விற்கிறாங்க. நம்ம அதில் சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஓகே, நீங்கள் அந்த மாநாட்டிலே ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து நிறைய வைரல் ஆச்சு. என்ன அப்படின்னா, ஒரு பையன் வந்துட்டு விஜய் பார்க்க போவார், அவர் தூக்கி வந்து பவுன்சர்ஸ்லாம் கீழே போடுவாங்க. ஆஃப்டர் தட் அந்த சம்பவம் நடந்த ஒரு நாளில் வந்துட்டு ஒரு அம்மா வந்து பேசுவாங்க, அது வந்து என் பையன் தான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ வெளில வந்துச்சு, அந்த பையன் வந்து இது எங்கள் அம்மாவே கிடையாது, யாருன்னு எனக்கு தெரியாது, நான் தான் அந்த பையன், எனக்கு எதுவும் ஆகலை, நீங்கள் வந்து விஜயெல்லாம் தப்பாக பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இல்லை திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜியா இந்த மாதிரி விஷயம்லாம் மட்டும் இல்லை, அது திமுகவோட ஸ்ட்ராட்டஜின்னு பார்க்குறத தாண்டி உண்மையிலேயே அவங்க திமுககாரங்க அப்படி தான் பண்ணுவாங்க. இப்போது எப்படி ஆஃப்டர் ஆல் ஒரு பையனை தூக்கி போட்டதுக்கு ஒரு அம்மாவை ரெடி பண்ணுறாங்க. இங்கே சென்னையில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஒரு பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் தான் கூலி தொழிலாளர்களோட அந்த தூய்மை பணியாளர்களோட பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லம்பாக ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணாங்க, ஸ்கிரிப்டை ரெடி பண்ணாங்க. அதில் பல அம்மாக்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் இவரை பாராட்டுறதுக்கு வந்தாங்களாம். இத்தனை அம்மாக்களை உருவாக்க தெரிஞ்ச ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த ஒரு அம்மாவை உருவாக்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதனால் அது அவங்களுடைய சாமர்த்தியம் நினச்சிட்டு இருக்காங்க. பையன் போட்டு சொல்லிட்டான், இல்லை அது எங்கள் அம்மா கிடையாது, இதுதான் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பையன் இந்த அளவுக்கு அதையும் ஆதரித்து என்னை தூக்கி போட்டதையும் ஆதரித்து பேசுகிறது வந்து அது நான் தவறான விஷயம். அது அவனோட ஒரு
சுயமரியாதையை இழக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்குறேன். ஒரு தலைவர் ஒரு விஜய்க்காக ஒரு ரசிகராக இருந்துட்டு என்ன தூக்கி போட்டாங்க அந்த பட்சத்தில் வரும்போது கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒரே ஒரு பையன் போய் வரான், அவனை பிடிச்சி தூக்கி போட்டு கீழே 10 அடி ஆழத்தில் தூக்கி போடணுங்கிற அவசியம் இல்லை. நாளைக்கு வந்து அது உங்களுக்கு வேண்டிய ஒரு நபரை நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா? இவங்க வந்து உங்களுக்கு வாக்காக வரணும், ஒரு கூட்டத்தில் ஒரு நபராக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏதோ தூக்கி போட்டு இப்படி பண்ணும்போது அவங்க தானே உங்களை வாக்களிக்கிறாங்க. அவங்களால தானே நீங்கள் இருக்கீங்க, அவங்க கொடுக்குற காசுனால தான் நீங்கள் வாழ்கிறீங்க, பெரிய காரில் போகிறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அது அந்த செயலும் ஒரு அநாகரிகமான செயல். இந்த பையன் அதை சொன்னதும் தவிர்த்துருக்கலாம். காரணம் என்னென்னா அது வேறு மாதிரி சொல்லியிருக்கலாம். நான் என்னோட பார்வையில் பார்க்குறேன். ஓகே, காணொலியோட நிறைவான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நிறைய யூடியூபர்ஸ்ல ஒரே ஒரு யூடியூபர் மட்டும் அங்கே போயிட்டு அங்கேருந்து அவரை வெளிலலாம் துரத்துறாங்க. அது ஒரு இஷ்யூ ஆச்சு. ஆஃப்டர் தட் நான் ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அவருடைய ட்விட்டர் பேஜ்லேயே போட்டிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக முக்தார் போயிருந்தார் அந்த மாநாடுக்கு. உள்ளே போயிட்டு பைப்பில் தண்ணி வருதா, குழாயில் இது வருதா, பாத்ரூமில் எல்லாம் கரெக்டாக போகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. இவர் தான் ப்ளம்பராக எலக்ட்ரிஷனாக எனக்கு தெரில. அதாவது எல்லா மாநாட்டிலையுமே குறைகள்னு சில விஷயங்கள் இருக்கும், நிறைகள்னு இருக்கும். இப்போ திமுக மாநாடெல்லாம் பார்த்தீங்கன்னா மாநாடு முடிச்சதுக்கப்புறம் பிரியாணி ப்ளஸ் அதை தாண்டி இப்போ ஸ்பெஷலாக வந்து வேலூர்னு நினைக்கிறேன் ஒரு மாநாட்டில் வந்து எல்லாருக்குமே ஒரு பியர் பாட்டில் கொடுத்தாங்க. எல்லாருக்குமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பியர், அந்த டேபிள் மொத்தமாகவே பியர் தான் இந்த மாதிரி கொடுப்பாங்க. அது அவங்க ஸ்டைல். இந்த பக்கம் வந்து நீங்கள் விஜய் அவர்களோட மாநாட்டில் வந்து தண்ணி வரல, அது வரல, இது வரல நீங்கள் சொல்லிட்டு குறை கூறணும், இதில் என்னென்ன ஒரு மைனஸ் இருக்கோ அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ஒரு தவறான விஷயம். ஏன்னா அவங்களுக்கு அனுபவம் கிடையாது. அந்த அனுபவம் இல்லாதனால தான் ஒரு பையனை தூக்கி போட்டு ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ஒரு இது பண்ணாங்க. இந்த அளவுக்கு ஒரு டைமிங் அனௌன்ஸ் பண்ணாமல், இந்த அளவு ஒரு ப்ராப்பராக ஷெட்டு போடாமல் வெயிலில் உட்கார வச்சு எல்லாரும் இது பண்ணால் அது ஒரு அனுபவம் இல்லாத ஒரு விஷயத்தை தான் நம்ம பிரதிபலிக்குது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் முக்தார் அவரை வந்து இதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணி கொஞ்சம் அவரோட இமேஜை டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிறக்கூடிய அதுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நான் ஒரு தவறாக பார்க்குறேன். ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக தன்னை ஒரு சொல்லக்கூடிய நபர், ஜேர்னலிஸ்ட்டாக இல்லைன்னு எனக்கு தெரியல, அப்படி சொல்லக்கூடிய நபர் இந்த மாதிரி வந்து கூட்டத்தில் போய் ஒரு கரப்பாடு மாதிரி போய் மாஸ்க்கை போட்டுட்டு நான் அங்கே என்ன வருது, தண்ணி வருதா, இது வருதா, லைட்டாக பைப்பை திறந்துட்டு தண்ணி வருது, இல்லை வரல அப்படிங்கிற சொல்லக்கூடிய நபர் அசிங்கப்பட்டு போனது அந்த தொண்டர்கள் பண்ணது சரியான விஷயம். இவர் வந்து திருப்பி நான் ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு சொன்னாலும் அவருக்கு கீழே ஈக்குவலான அவரான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. நான் அவருக்கு ரிவெஞ்ச் எடுத்து அது சொல்லுவாங்கல்ல, தொட்ட பெரிய ஷாக்காக தொடரும், அப்போ தான் நம்ம வந்து வைரலாக முடியும். அது மாதிரி அவர் பண்ணிட்டுருக்காரு தன்னோட மார்க்கெட்டை கட்டமைச்சு வைக்கிறதுக்காக. ஸோ அதனால் அதை கொஞ்சம் இழிவான ஒரு இதாக தான் பார்க்குறேன். ஓகே, இப்போ டிஎம்கே வந்து இதுக்கப்புறம் வர மாநாட்டிலையோ இல்லை ஏதாவது பொதுக்கூட்டத்திலையோ இதே வேலையை தான் பண்ணிட்டு இருப்பாங்க ஆப்வியஸாக, ரைட்டா? ஆமாம். இப்போ அவங்க வேலை என்ன? இப்போ திமுகவோட மாநாட்டில் வந்து இவர் போய் எடுப்பாரா? அவங்க பீர் குடிச்சிட்டு இருக்கிறதையும் அதை போய் இவர் எடுப்பாரா? அப்படின்னா இவருக்கு நடுநிலையான ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நம்ம பார்க்கலாம். இல்லாத பட்சத்தில் எதிர்கட்சிகளை வந்து மாநாடு போடும்போது அதில் வந்து ஆம்புலன்ஸ் விட்றதையும் அதில் வந்து நீங்கள் வந்து பைப்பில் தண்ணி வரல அப்படிங்கிற குறை சொல்கிறதையும் இது மாதிரி போய் நீங்கள் எடுத்தீங்கன்னா அவங்க அனுபவம் இல்லைங்கிற ஒரு விஷயம். அந்த அனுபவம் இல்லாதனால தான் அவங்க இருக்காங்க. அதை நீங்கள் சொல்கிறது தப்பு இல்லை. அதை சுட்டி காட்டி அதை மட்டும் ப்ரொமோட் பண்ணி அதை டோட்டலாக டிஃபைன் பண்ணுறது வந்து ஒரு தவறான விஷயம் தான் பார்க்குறேன். அப்படின்னே நீங்கள் திமுக மாநாட்டுக்கும் போகணும். திமுக மாநாட்டில் என்ன நடக்குது, எங்கெங்கே இடுப்பை கிள்றாங்க, எங்கெங்கே பீர் பாட்டில் கொடுக்குறாங்க, எங்கெங்கே எவ்வளோ பணம் கொடுக்குறாங்கிற அதை நீங்கள் எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்கன்னா ஓகே, நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஜேர்னலிஸ்ட்னு ஒத்துக்கலாம். அதான் நான் சொல்கிறேன். ஓகே, உங்கள் நேரத்தை செலவழிச்சு இவ்வளோ விஷயம் ரொம்ப தெளிவாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.